என்ன என் மகள் வேலை வரலாம் இன்னும் காணும். ஒரு பொண்ணு அடிச்சு பார்ப்போமா? அம்மா அம்மா வேலையில இப்பதான் உன்னை காணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. சரிம்மா, என்ன ஆச்சு? நேற்று பிரச்சனை முடிஞ்சுதா இல்லைன்னு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கா? பிரச்சனையா? முடிய விட்டு நானு அதே முடிஞ்சாலும் நான் விட மாட்டேன். சரிம்மா, அண்ணங்கிட்ட பணம் ரெடி பண்ணி வாங்கி தரேன்னு சொன்னியே, வாங்கிட்டியா? வாங்கியாச்சுமா. நேற்று தான் அண்ணன் தென்னந்தோப்பு குத்தகை பணம் 2.5 லட்ச ரூபா கொண்டாந்து கொடுத்தான். இன்னைக்கு வாழைத்தோப்பு குத்தகை பணமும் வந்துடும்னு சொன்னான். வந்ததும் 2 சேர்த்து வாங்கி தரேன், எடுத்துட்டு போ. லைலா, லைலா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி லைலா, வா ரூமுக்கு போய் பேசலாம். ஏம்மா, அங்கேயே பேசிருக்கலாம்ல, ஏன் தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுற? நல்லா சொன்னப்போ. வெளியே இருக்கிற பாரு உங்கள் அண்ணி, நம்ம பேசுறத அப்படியே ஒட்டு கேட்டுட்டு போய் உங்கள் அண்ணங்கிட்ட அப்படியே சொல்லிடுவா. அவளுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசணும் எப்பவுமே. சரிம்மா, நான் காலை ட்ரைவ் பண்ணிட்டு வந்தது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி லைலா, மாப்பிள்ளை என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு? எதுக்கு 5 லட்ச ரூபா பணம்? அம்மா, அவர் கருவாடு பிஸ்னஸ் பண்ணுறாராம்மா. சொல்ற கருவாடு பிஸ்னஸா? இதுக்கு எதுக்கடி 5 லட்ச ரூபா? அம்மா, உனக்கு அதெல்லாம் தெரியாது, சொன்னாலும் புரியாது. பணம் உன்னால கொடுக்க முடியுமா முடியாதா? உங்க அண்ணன்கிட்ட என்னன்னு சொல்லி பணம் கேட்கட்டும். கருவாடு பிஸ்னஸ் பண்றாங்களா, அதுக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொன்னா அவன் கொடுப்பானா? 10 பைசா அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. அம்மா, நான் கேட்குற பணம் கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி நான் கோர்ட்ல கேஸ் போட்டு எனக்கு சேர வேண்டிய சொத்தை நான் பங்கு பிரிச்சுக்கிறேன். என்னடி லைலா இப்படி பேசுற? கேஸு கீசுன்னு வேற என்ன பண்ண முடியும்? நான் கேட்குற பணத்தை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம்? எனக்கு சேர வேண்டிய சொத்தை தான் எனக்கு பங்கு பிரிச்சு கொடுத்துருங்க. சரி லைலா, நீ படுத்து தூங்கு, உங்க அண்ணன் வரட்டும், பேசிக்கலாம். அம்மா அம்மாவும் என்ன ரகசியம் பேசுறாங்க? ஏன் ரூமுக்கு போய் தனியா பேசுறாங்க? இது ஏதோ விஷயம் இருக்குது. மாமா வரட்டும், என்னன்னு பேசி பார்க்க. வாங்க மாமா, வயல்ல இருந்து இப்பதான் வரீங்களா? நீராகாரம் எடுத்துட்டு வரட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எங்க அம்மாவை போய் கூட்டிட்டு வா. சண்முகம், வாப்பா, வந்துட்டியா? ஆமாம்மா, அந்த முருகன் வாழைத்தோப்பு குத்தகை பணம் கொடுத்தான், அதுதான் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டேன். இந்தாங்கம்மா பணம். என்னப்பா, பணம் 10,000 கம்மியா இருக்கும் போல. ஆமாம்மா, நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னான் முருகன், நானும் சரின்ட்டு வந்துட்டேன். சரிப்பா, உன் தங்கச்சி லைலா வந்திருக்கா, அவன் 5 லட்ச ரூபா பணம் கேட்டா. 10,000 ரூபாய் கம்மியா இருக்கு, இப்ப எப்படிப்பா அவளுக்கு கொடுக்கறது? வீட்டுல வேற பணம் இருந்தா எடுத்து கொடுங்கம்மா. சரிப்பா, விதை நெல் பணம் 50,000 ரூபாய் வீட்டுல இருக்கு, அதுல 10,000 ரூபாய் எடுத்து உன் தங்கச்சிக்கு கொடுத்துடலாம். என்னம்மா விதை நெல் பணமா? விதை நெல் பணத்தை எப்படிமா கொடுக்கறது? வேற பணம் எதுவும் இல்லை சண்முகம், அதுதான் இருக்கு. அம்மா, போன வாரம் தானே எள்ளு வித்து பணம் 50,000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தேன், அது என்னாச்சு? ஏப்பா, வேலையாளங்களுக்குலாம் கூலி கொடுக்கணும், வீட்டு செலவு இருக்கு, வந்தா போனா எத்தனை செலவு இருக்கு, எல்லாம் பார்க்கணும்ல. இந்த அம்மாவே சந்தேகப்படுறிய சண்முகம்? அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா, சந்தேகப்பட்டுலாம் கேட்கலாமா, கொடுத்தனே, அது என்னாச்சுன்னு தான் யதார்த்தமா தான் கேட்டேன். இல்லப்பா சண்முகம், நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். என் பிள்ளை நான் எது செஞ்சாலும் சரின்னு தான் சொல்லுவான், அப்படி நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அம்மா செஞ்சா சரியா தான் இருக்குன்னு சொல்ற சண்முகம் இப்ப இல்ல, அது வேணா எனக்கு நல்லா தெரியுதுப்பா. அம்மா, நான் அப்படியெல்லாம் கேட்க வரலம்மா, நான் பேசுனது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் இனிமே உங்களை எதுவும் கேட்க மாட்டேன். ஏமாமா, நீங்க என்ன தப்பா கேட்டீங்க? எதுக்கு மன்னிப்புலாம் கேக்குறீங்க? இது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்க பிரச்சனை. நடுவில் நீ வந்து எதுவும் பேசணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. உன்னை யாரும் உங்க நாடகம் பண்ண சொல்லி கூப்பிடல. போ, காஃபி எடுத்துட்டு வா, குடிச்சிட்டு வயலுக்கு போகணும். சரிங்க மாமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மாமா காஃபி. மாமா, ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், கேட்கட்டுமா? என்ன சொல்லு. இல்ல மாமா, எங்க அண்ணன் அன்னைக்குதான் வீடு பால் காய்ச்சிட்டாங்க. 2 பேரும் மதியானம் போய் ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துருவோமா? அவங்க வீடு பால் காய்ச்சறதுக்கு நான் இதுக்கு போகணும்? ஆனா வேலை எல்லாமே இருக்கேன், இருக்கிற வேலையே செய்ய முடியல இருக்கு, இன்னும் அங்க வேற போகணுமா? இல்ல மாமா, அவங்க வந்து 2 பேரும் கூப்பிட்டு போனாங்க, ஒரு ரேட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோமே. என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கா, அம்மாவுக்கு முடியாம இருக்கு, அதை விட்டுட்டு இப்போ உங்க அண்ணன் வீட்டுக்கு போகணுமா? நீ அங்க போயிட்டு அங்க இருக்க வேலையெல்லாம் யார் செய்வா? இல்ல மாமா, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு மதியானமா போய் ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு எங்க அம்மா அமிச்சாங்கன்னா போ. சரிங்க மாமா. ஹலோ அம்மா, சொல்லுமா. ஹலோ சாவி, நல்லா இருக்கியாம்மா? எங்கம்மா, அண்ணா வீடு பால் காய்ச்சி கூப்பிட்டா வரல. மதியானமா நீயும் மாப்பிள்ளையும் வாங்கம்மா, வந்து ஒரு ரேட்டு பார்த்துட்டு போவேங்க. இல்லம்மா, மாமாவுக்கு எதுவும் வேலை இருக்கான், அவர் வரலையா, அவர் என்ன மட்டும் போயிட்டு வர சொல்லிட்டாரு. நான் மதியானமா வரேம்மா. என்னம்மா, பக்கத்து தெருவில் வீட்டு வச்சுக்கிட்டு வரலன்னா எப்படிம்மா? சரிம்மா, சரி பார்த்துட்டு வா. வா, சும்மா டயர்டு.
லைலா, லைலா, எந்திரிச்சிட்டியாம்மா? ஆமா எந்திரிச்சிட்டேன். என்ன ஆச்சு? அமௌண்ட் கேட்டனே, ரெடி பண்ணிட்டீங்களா? இந்த லைலா பணம். சரிம்மா, நான் என் வீட்டுக்கார வர சொல்லியிருக்கேன். வந்ததும் நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். என்னம்மா மாப்பிள்ளை வராரு, ஒரு விருந்து கூட சாப்பிடாம எப்படி போக முடியும்? இரு, நான் போய் விருந்து ரெடி பண்ண சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நாங்கள் கிளம்புறோம். ஏம்மா மாப்பிள்ளை வராரு, சாப்பிடாம எப்படிம்மா அனுப்பிச்சி வைக்க முடியும்? நீ இரு, நான் போய் அதுக்குள்ளே மாப்பிள்ளை வரத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்கிறேன். சரிம்மா, என்னம்மா பண்ணுங்க. எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு மதியானம் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடணும். என்ன சாவித்திரி பண்ணுற? அத்தை, மதியானத்துக்கு எல்லாத்துக்கும் சமைச்சிட்டு இருக்கேன் அத்தை. மதியம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வராராம், அதனால கறி எடுத்துட்டு வந்து சமைச்சு மதியானம் விருந்து ரெடி பண்ண. அத்தை, அண்ணன் வீட்டில் எனக்கு வீடு பால் காய்ச்சுறாங்க. நான் சமையல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டு வந்துடுறேன் அத்தை. ஓஹோ, மகாராணிக்கு வீட்டில் சமைக்க முடியாதோ? அண்ணன் வீட்டுக்கு போகிறாள். அண்ணன் வீட்டுக்கு மதியானம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வராரு, நீ அங்கே போயிட்டா இங்கே யார் மற்ற வேலையெல்லாம் செய்கிறது? அத்தை, எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் அத்தை போயிட்டு வரேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வந்துட்டு கிளம்புன வேட்டி நீ எங்கேயோ போ. சரிங்க அத்தை. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அண்ணா வீட்டுக்கு போகிறாளாம். அண்ணா வீட்டுக்கு கூட பிறந்த பிறப்பு ஒருத்தர் இருக்கான். பக்கத்து தெருவில் வீடு பால் காய்ச்சுறாங்க. அங்கே கூட என்னால் போக முடியலையே. என்னதான் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வந்துட்டு போனதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வரலாம். எங்க வீடுலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப அமைதியான இடமா இருக்கு. ஆமாம் மல்லி, வீடு ரொம்ப அமைதியாக இருக்கு. குருவிங்க சத்தமெல்லாம் அழகாக கேட்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க சாவிக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தீங்களா? வரனாலா? அம்மா தான் வள்ளி ஃபோன் பண்ணி பேசினாங்க. மதியானமாக வரேன்னு சொன்னாலாம். வள்ளி, பக்கத்து வீட்டில் பால் காய்ச்சறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட சொன்னேன், கூப்பிட்டியா? கூப்பிட்டேன் அத்தை. மறுபடியும் இன்னொரு டைம் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். இப்போ அப்படியே சாப்பாடும் ரெடி பண்ணிடு, வந்தவங்களாம் சாப்பிட்டு போற மாதிரி. எல்லாம் ரெடியா இருக்குங்க அத்தை. சாப்பாடு, பருப்பு குழம்பு, ரசம், அப்பளம், பொரியல், கூட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சரிம்மா, எல்லாம் வராங்களான்னு பாரு. வந்தவங்க நல்லா கவனிச்சு அனுப்பணும், சரியா? சரிங்க அத்தை. நீங்க உங்க பேரனை மட்டும் அப்படியே கொஞ்சம் ஸ்கூல் கிளப்பி விட்டுறீங்களா? சரிம்மா, அவன் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுருக்கலாம்ல, அவன் எதுக்குமா ஸ்கூலுக்கெல்லாம்? இல்லத்த, அவனுக்கு இன்னைக்கு மந்த்லி டெஸ்ட் இருக்குங்களா, கன்ஃபார்மா வந்துடணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸ்கூல்ல. அதனாலதான், இல்லைன்னா லீவ் போட வச்சிருக்கலாம். சரிம்மா, சரி, நான் அவனை கிளப்பி அனுப்பிச்சு விட்டுறேன். நீ வந்தவங்கள கவனி. எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. அவர் வந்தாருன்னா சாப்பிட வச்சுட்டு கிளம்பலாம். அத்தைக்கிட்ட போய் சொன்னா ஏதாவது சொல்லுவாங்களா? சாவித்ரி, சாவித்ரி. அத்தை, சொல்லுங்க அத்தை. என்ன விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? மாப்பிள்ளை வந்துட்டாரான், 10 நிமிஷத்துல வந்துருவாரான். எல்லாம் ரெடியா இருக்குங்க அத்தை. கொண்டு போய் டைனிங் டேபிள் வச்சிடுறேன். பரிமாறக்குள்ள நல்லா சுட சுட இருக்கணும் சாப்பாடு. ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வை. மாப்பிள்ளை வரும்போது இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருந்தா அவர் என்ன நினைப்பாரு நம்மளை பத்தி? நம்ம வர்றது பிடிக்கலையாட்டுங்குது, அதனாலதான் இப்படி இருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்க? என்ன பிள்ளை வளர்த்துருக்காங்களோ, என்ன சொல்லி கொடுத்தாங்களோ உங்க அம்மாலாம் உனக்கு? என்ன இருந்தாரு மூஞ்சி தொங்க வச்சுக்கிட்டு இப்படியே இருக்கிறான். இப்படி இருந்தா எந்த குடும்பம் விளங்கும்? மாப்பிள்ளை வேற வர நேரம் ஆச்சு, இன்னும் இந்த சண்முகத்தை வேலை காணுமே. அத்தை, ஐயோ, வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? இப்பதான் உங்களை நினைச்சிட்டே இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. லைலா, லைலா, மாப்பிள்ளை வந்திருக்காரு, வாமா. ஹலோ டார்லிங், வாங்க. இப்பதான் வந்தீங்களா? சரிங்க மாப்பிள்ளை, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. என்ன லைலா ஆச்சு? நம்ம போட்ட பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஏங்க, லைலா வந்து முடியாம இருக்குமா? நான் எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிப்பேன். சரி சரி, அப்போ வராங்க, அப்புறம் பேசிக்கலாம். இந்தாங்க மாப்பிள்ளை, காப்பி குடிங்க. காஃபி யார் அத்தை போட்டது? நீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கு அத்தை. இந்த காஃபி போட்ட கைக்கு 2 தங்க வளையலே வாங்கி மாட்டலாம். ஐயோ போங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சரிங்க மாப்பிள்ளை, காஃபி ஆறிட போகுது, குடிங்க. உள்ள வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரி, பணத்தை வாங்கிட்டியா? நம்ம கிளம்புவோமா? இருங்க, அம்மா மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிருக்காங்க, சாப்பிட்டுட்டு போலாம் 2 பேரும். இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. கழுத்து ஒட்டிக்கு அந்த வந்து வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறான். பணம் கொடுத்தாதான் போவேன். எங்க அப்பா அம்மா 2 பேத்தையும் பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறான். நம்ம சீக்கிரம் போயே ஆகணும். இங்க நம்ம அவசரமா உடனே கிளம்பினாலும் அம்மாவுக்கு டவுட் வந்துடும். அதனால இப்ப வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலாம். வெயிட் பண்ணுங்க. சரி, ஏதோ ஒன்று சொல்லி சமாளி, சீக்கிரம் கிளம்பலாம். மாப்பிள்ளை, வாங்க மாப்பிள்ளை, சாப்பிட போலாம். இல்லைங்க அத்தை, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, நாங்கள் உடனே கிளம்பணும். இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். இல்ல மாப்பிள்ளை, இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறாங்கிறீங்க. ஒரு வாய் சாப்பிட்டு போங்க மாப்பிள்ளை. லைலா, சொல்லு லைலா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா, சாப்பிட்டு கிளம்புங்க 2 பேரும். இல்லம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்காம்மா,
ஆஃபீஸ்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்களாம். கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்லி சொன்னாரு. நாங்க இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறோமே. என்னம்மா நீயும் மாப்பிள்ளையோட சேர்ந்துட்டு இப்படி பேசுற? இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா நல்லா இருக்காது பாத்தியா? வாமா ஒரு 2 வாய் சாப்பிட்டுப்போம். டார்லிங் ஒரு 2 மினிட்ஸ் சாப்பிட்டதும் கிளம்பிடலாம் உடனே. ஓகே லைலா, உனக்காக வரேன். மாப்பிள்ளை சாப்பிடுங்க. அதான் டயட்ல இருக்கேன், இவ்வளோலாம் சாப்பிட முடியாது என்னால. என்னைக்கே ஒரு நாளைக்கு சாப்பிடறதுக்கு என்னங்க மாப்பிள்ளை? நல்லா வயிறார சாப்பிடுங்க. லைலா நீயும் சாப்பிடுமா. இருங்க மாப்பிள்ளை, உங்களுக்காக சூப் செஞ்சேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன லைலா இது, சீக்கிரம் போலாம் லைலா, டைம் ஆச்சு. சரிங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, கிளம்பலாம். நல்ல சாப்பாடு லைலா, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். அம்மா நாங்க கிளம்புறோம், அண்ணா வந்தா சொல்லிடு. அண்ணா இப்ப வந்துருவாம்மா, வர நேரம் தான், வந்ததும் சொல்லிட்டு கிளம்பிடு. இல்லம்மா அவங்க வேற போன் மேல போன் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க உடனே கிளம்பி ஆகணும். நீ வந்தா சொல்லிடுமா, நான் மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வந்தா பாத்துக்கிறேன். லைலா ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? இவன் யார் இருக்குங்க சொன்னான். இந்த அது இதுவும் இதுல ஒண்ணு பேசிக்கிட்டு. ஆமாக்கா, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை, கிளம்பிட்டோம். சரிங்கக்கா, நாங்க போயிட்டு வரோம். வந்ததும் வந்தீங்க, ஒரு 2 நாள் இருந்துட்டு போயிருக்கலாம். வந்ததும் கிளம்புறீங்க. சரிங்க தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சது. நாங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? நீ அங்க போயிட்டு அங்க இருக்க வேலையெல்லாம் யார் செய்யறது? அக்கா எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாங்க அக்கா, நான் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். ரொம்ப நேரம் ஆகாது. 1/2 மணி நேரம் தான் டைம். 1/2 மணி நேரத்துக்கு மேல ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் நான் மனுஷியே இருக்க மாட்டேன் பாத்துக்கா.